வீட்லயே செம்ம சூப்பரா அல்வா எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கப்பு கோதுமை மாவ நல்லா தண்ணியா கரைச்சு வச்சுக்கோங்க. 2 செம்பு அளவுக்கு ஹாட் வாட்டர் வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஜீனி எடுத்து இந்த மாதிரி கேரமலைஸ் பண்ணுங்க. அதுதான் வந்து அல்வா கலர் குடுக்கும். அந்த அ கேரமலைஸ் பண்ணத ஹாட் வாட்டர்ல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இது கரைச்சு வச்சிருக்க கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் ஒரு 200 எம்எல் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊத்துங்க. ஊத்தி அதுவும் சேர்ந்து நல்லா வந்து வெந்து வரும். அதுக்கப்புறம் எந்த கப்ல மாவு அளந்தீங்களோ, அதே கப்ல வந்து சுகர அளந்துக்கோங்க. ஒரு 4 கப் அளவு சுகர் அளந்துக்கோங்க. கொஞ்சம் இனிப்பு தூக்கலா வேணும்னா ஒரு 4 1/2 கப் அளவு கூட அளந்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 400 கிராம் வந்து கீ வேணும் இந்த அல்வா ரெடி பண்றதுக்கு. அப்பதான் வந்து இது நல்லாவே வந்து உங்களுக்கு திரண்டு வரும். நல்லா கீ ஆட் பண்ணி மாவு நல்லா வெந்து வரும்போது, நீங்க என்ன பொடிச்சு வச்சிருக்க ஏலக்காவையும் ஆட் பண்ணிருங்க. அதுதான் வாசனைக்கு. அதே மாதிரி கேஷ்யூ நட் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க நெய்யிலேயவும். அதையும் ஆட் பண்ணிருங்க. இதுதான் பதம். இந்த மாதிரி வந்து கண்ணாடி மாதிரி இருக்குதுன்னா, அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்ல நல்லா கீ ஊத்தி கிரீஸ் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணிருங்க. அவ்வளோதான் சூப்பரா சுவையா அல்வா ரெடி ஆயிடுச்சு. வீட்ல செஞ்சு